இந்த டயட் வந்து ஒவ்வொரு கிட்னி பேஷண்ட்டுக்கும் மாறுபடும். அது வந்து சரியான முறையில் எடுக்கணும். இந்த மருத்துவத்தில் நம்ம சொல்லும்போது சரியான முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மருத்துவ முறைகள் முற்றிலும் வேறுபடும். இது நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே செய்யணும். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை கண்டிப்பாக செய்யாதீங்க. இது பல பக்க விளைவுகள் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. புரோட்டீன் உடம்புல அளவுக்கு அதிகமாக குறைஞ்சாலும் அந்த புரோட்டீன் குறைபாடுனாலேயே உங்களுக்கு கால் வீக்கம் வரும். அதுவும் உங்களோட கிட்னியை பாதிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இங்கே கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமாக நிறைய பேஷண்ட்ஸ் என்னை சந்திப்பாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த டயட் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக எனக்கு கிட்னி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்னோட நண்பர்கள் நிறையா இதுக்கு உண்டான வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க இந்த டயட் பற்றி. பட் இந்த டயட் ஒவ்வொரு கிட்னி பேஷண்ட்டுக்கும் மாறுபடும். அது சரியான முறையில் எடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஓகே புரோட்டீன் நான் குறைச்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் புரோட்டீன் உடம்புல அளவுக்கு அதிகமாக குறைஞ்சாலும் அந்த புரோட்டீன் குறைபாடுனாலேயே உங்களுக்கு கால் வீக்கம் வரும். அதுவும் உங்களோட கிட்னியை பாதிக்கும். உணவு சரியாக எடுக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் காய்கறிகள் நிறையா எடுக்கிறீங்க, பழங்கள் நிறையா சாப்பிட்றீங்க. இப்போது என்னோடய பேஷண்ட்டே சொல்லுவாங்க, நான் வாட்டர்மெலன் நிறையா சாப்பிட்றேன். ஏன்னா உணவுகள் சாப்பிட்டா அதில் உப்பு அதிகமாக இருக்குது, அது கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆரஞ்சு பழம் நிறையா சாப்பிட்றேன், கிரேப்ஸு சாப்பிட்றேன், வாழைப்பழம் சாப்பிட்றேன், நான் உணவை குறைச்சிட்டேன், புரோட்டீன் குறைச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பழங்கள் கூட உங்கள் உடம்புல உப்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கு, பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ இந்த வீடியோ செய்யும்போது ஏன் உங்கள் தண்ணி குடிக்கிற அளவு, உங்களோட சாப்பாட்டு முறை, இதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறது இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய புரோட்டீன் அளவு, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் முற்றிலும் வேறுபடும். இதை நம்ம பொதுவான முறையில் சொல்லும்போது இந்த உணவு பழக்கமே உங்களுக்கு நோயை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த மருத்துவத்தில் நம்ம சொல்லும்போது சரியான முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மருத்துவ முறைகள் முற்றிலும் வேறுபடும். இது நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே செய்யணும். ஒருத்தருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்னொருத்தருக்கு அது நம்ம எதிர்பார்த்தபடி வேலை செய்யாது. அதனால் நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, தண்ணி குடிக்கிற அளவு ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை சாப்பாடு சரியாக எடுத்துக்காமல் பழங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மூலியமாக கூட உங்களோட நோய் இன்னும் மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாக போச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட் சரியான டயட் கிடையாது. மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை கண்டிப்பாக செய்யாதீங்க. இது பல பக்க விளைவுகள் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. எங்களோட ஆலோசனை தேவைப்படுது, எங்களை நீங்கள் சந்திக்கணும்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்னி பிரச்சனை மோசமாகாமல் தடுக்கிறதுக்கு எங்களோட உதவியை நாடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.